மா ஏன் சாமி என்னென்ன இருக்குது அதில்? வடை மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு வடையும் வேற இன்னொன்று இருக்குது, மெதுவடையாட்டு இருக்குது. மிளகா பச்சி கேட்டேன். மிளகா பச்சி இல்லையா? மிளகா பச்சி அது இன்னொரு காய்கறி இருக்குது. மிளகா பச்சி உனக்கு வாங்கியிருப்பா அப்படி, நீ மிளகா பச்சி தானே கேட்குற. வாங்கியிருப்பா அப்படி உனக்கு 2 வடை நிறைய இருக்குது. அப்புறம் இதில் வந்து பச்சி ஒன்று தெரிஞ்சு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த பார்சல் இருக்குது பச்சி. சண்டே வந்து நாங்கள் நான்வெஜ் சமைக்கல. ஏன்னா எங்கள் கோவில் திருவிழா வருது கெட்டிச்செவியூரில். குண்டம் தாந்தோன்றியம்மன் தேர் திருவிழா. குண்டம் நண்பர்களே, வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துருங்க எல்லாரும். வாங்க எங்க வீட்டுக்கு குண்டத்துக்கு. ஆமா கண்டிப்பா வாங்க. அதனால வந்து நான்வெஜ் எடுக்க அம்மன் அது ஒரு டைம் நான் விரதம் இருந்து பூ முதிக்கிறதுக்கு விரதம் இருந்தேன். முதிக்கவே முடியாது. ஆனா பாரியூர் தெய்வத்துக்கு கூட நான் அந்த அளவுக்கு விரதம் இருக்கல. பாரியூர் சாமிக்கு வந்து எங்க பெரியண்ணனுக்கு வந்து ரொம்ப முடியாம ரொம்ப உயிர் போற தருவாயில ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க எங்க பெரியண்ணன். அப்ப வந்து எங்க இளவரசம் கூட பிறக்கல. அப்படி சின்ன புள்ள நானு. அப்பவே எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு இணையறியாத போய் நான் சாமி கிட்ட பாரியூர் தாய்கிட்ட வேண்டிட்டேன். சாமி எங்க அண்ணன் நல்லா பொழைச்சிடணும், எங்க அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் உனக்கு பூ இறங்குறேன்னு சொல்லி வேண்டிட்டேன். இணையறியாதே கும்பிட்டேன் எங்க அண்ணனை பார்த்து. அப்புறம் நானு போய் இறங்கும் போது எனக்கு பயமே இல்லை. நல்லா இறங்கிட்டு வந்துட்டு சூப்பரா இறங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் 4 வருஷம் தான் இறங்கணும். இன்னொரு டைம் இறங்கலான்னா முடியவே மாட்டேங்குது. 5 வருஷமா இறங்கிக்கலான்னா. அப்புறம் இந்த சாமிக்கு ஒரு தடவை போய் இறங்குனா இது ரொம்ப கடுசு, இறங்கவே முடியாது நீ அப்படி இப்படின்னாங்க. ஆனா நான் பாரியூர் சாமி கூட அந்த அளவுக்கு விரதம் இருக்குல்ல. மிச்சர் முறுக்கு கடையில் வாங்க எந்த பண்டமே சாப்பிட்றது இல்லை. ஒன்று சாப்பாடு மட்டும் செஞ்சு அதை எச்சப்படாத சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் நைட்டு ஒரு மத்தியானம் விரதம் அப்புறம் நைட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. ஒரு நேரம் மதியானம் விரதம் இருந்துக்கிறது. இப்படி பக்தியா இருந்து சாமி. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு சாமி வந்தது நம்ம தாந்தோணியம்மன் தான். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டுறக்காக போய் கும்பிட்டோம். சாப்பிடு சாப்பிடு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாந்தியெல்லாம் வராது. நல்லா தான் இருக்குது உடம்பு. சாப்பிடு. தண்ணி கொஞ்சம் குடி. தண்ணி ஒரு மூலம் குடி. அப்புறம் கொஞ்சமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்துட்டு போய் காப்பு கட்டிட்டு வரும்ல. போய் காப்பு கட்டலான்னு போய் சாமி கும்பிட்டு தேங்காவெல்லாம் மாத்திட்டு காப்பு கட்டிட்டு அப்படின்னு சாமி கும்பிட்டேன். அப்படியே அருள் வந்து செவத்து மேல போய் விழுந்துட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அருள் வந்தது. அப்புறம் சூப்பரா முதிச்சுட்டேன். ஆனா ஒரு சில பேர் 2 எட்டு வச்சதையும் கை இப்படின்ட்டு கீழே இறங்கி ஓடுறாங்க. எனக்குன்னா பயம்னா பயம் இல்லை. எனக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஓடிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி பயமா இருக்கு. அப்புறம் நானும் ஒரு தலை கொண்டது வரைக்கும் சூப்பரா இறங்கிட்டு வந்துட்டேன். பயங்கரமா நல்லா இருந்துச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் சாமி துணை இருந்து சூப்பரா இறங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வ தாந்தோணியம்மன். அந்த காலத்தில் வந்து இது எங்கேயோ பறைக்கும் போது இங்கே பட்டு தாந்தோணியம்மனுக்கு நத்தம் வந்ததாமா. என்னடா நத்தம் வருது அப்படின்னு பறிச்சு பார்த்தா ஆத்தா உள்ள இருந்ததாமா. இன்னுமே அதே மாதிரி இப்படி கட்டு போட்டுருவாங்க. இந்த கையில கட்டு போட்டுருவாங்களாமா. தானாக தோன்றி தாந்தோணியம்மன். அதனால நீங்க வாங்க நண்பர்களே. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டுக்கலாம். வர வியாழக்கிழமை அன்னைக்குங்க. அதுவுமே பச்சைநாயகியம்மன் கொளப்பலூர் கொண்ட மாட்டி நல்லா விமர்சையாக நடக்கு திருவிழா. ஆமாங்க, நான் நேரத்துலேயே போயிடுவேன். காலையில் 7 மணிக்கே போயிடுவேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் அதனால சாம்பார் வச்ச கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பெரியம்மா கொடுத்தாங்க. உனக்கு வயிறு வலிக்கு வாந்தி வரு. ஓமத்துல குடிக்கிறியா? முழிக்காது. அப்படி என்ன வேணும்? இப்போ விளையாடுறதுக்கு போறக்கு 6வது நாங்கள் பக்கத்து வீட்டில் விளையாடுதா, அதுக்கு வரைஞ்சு கட்டி போறதுக்கு. பசியோட இன்னும் 10 மணி 11 மணி ஆகுது. காக்கம்ல ஒண்ணுமில்ல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டீ வச்சு குடிக்கிறேன். பாய். சாப்பிடு.